இன்ட்ராஸ் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்றான். சாமி, என் பிரச்சனையை தீக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதாடா இல்ல கம்மி பிரச்சனை இருக்குதாடா? சுவாமி, என்ன சொல்றீங்க? என் பிரச்சனை எல்லாம் நீங்க தீக்க போறீங்களா? உனக்கு அதிகமா பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் பிரச்சனை கொடுப்பேன். உனக்கு கம்மி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லயே உனக்கு பிரச்சனை கொடுப்பேன். அப்ப ஆக மொத்தம் என் பிரச்சனையை தீக்க வரல, பிரச்சனையை கொடுக்கதான் வந்துக்கிறீங்க. சுவாமி, அப்பனே, திருநெல்வேலி எல்வாடா, திருச்சிமலை கோட்டாடா, திருப்பதிக்கே லட்டு தந்த சாமி. ஏன் சாமி அடிச்சிங்க? இப்ப சாமி பாட்டு பாடாத ஏடா சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற? சாமி பாட்டு பாடுறான்னா விக்ரம் நடிச்ச சாமி படத்துல இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறியா? ஆமா சாமி, உங்களை பார்த்தோம் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகும்னா அதனால இந்த சாமி பதிலா இந்த சாமி பாட்டு. சாரி, மன்னிச்சுக்கோங்க. டே சின்ராஸ், உன்னை பார்த்தா மட்டும்தான் பிரச்சனை அதிகமா அள்ளி கொட்டுன்னு தோணுது. உன்னை எப்படா நிம்மதியா வாழ விடுவோம்? சாமி, நீ நின்றுட்டு இருந்து டென்ஷன் ஆகி போயிட்டுனா என்ன பிரச்சனை கொடுப்ப? நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, உன்னை நான் கூல் பண்றது. சின்ராஸ், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே என்கிட்ட சொல்லு, அடுத்த செகண்டே வந்து நிப்பேன். அடுத்த செகண்டா? ஏன் சாமி, கடன் கொடுத்தவன் நான் திருப்பி காசு தரல ரோட்ல போட்டு பொழந்து எடுத்தான். ஒரு டைம் இல்ல 32 டைம் கூப்பிட்டா வரல. என் பொண்டாட்டி எங்க ரூம்குள்ள போட்டு மிதியில அல்லலுமே அடுக்குன்னு போயிடுச்சு. அப்போ ஒரு கதைன்னா அப்பவும் வரல. இதோட உன்னை 12,586 தடவை நான் கூப்பிட்டுருக்கிறேன். ஒரு டைம் கூட வரல. இப்ப ஏன் சாமி வந்தீங்க? அதுவா சின்ராஸ், நேற்று பார்த்த உன்னை ஏதோ ஜாலியா லூட்டி அடிச்சுட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்ததா, சரி அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் சாமி, நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறத பாக்குறதுக்கு வந்தீங்களா? அது எப்படி சின்ராஸ் நீ ஜாலியா இருக்கலாம்? அதான் பிரச்சனை உனக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது, ஆன் ஸ்பாட்ல உனக்கு ரெடியா வந்துடும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. உனக்கு என்ன வரம் வேணும்னு மட்டும் சொல்லு. ஓ அதுவா சாமி, நல்ல காரு பங்களா எல்லாமே 100 ஏக்கரா காடு இருக்கணும். சொந்தக்காரன் எவன் பார்த்தாலும் என்ன வைத்தறிச்சிலே இருக்கணும். அப்படி நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை மட்டும் கொடுங்க சாமி, ப்ளீஸ். இது உனக்கே நியாயமா இருக்குதா? உனக்கு வயசு என்ன? 40 வயசு ஆகுது சாமி. நீ கடைசியா எப்ப சந்தோஷமா இருந்தன்னு மட்டும் சொல்லு. கடைசியா 8 வயசா இருக்கும்போது சிரிச்சேன். 32 வருஷமா சந்தோஷத்தையே கொடுக்காத நானு இப்ப மட்டும் வரத்த அள்ளி கொடுத்துருவோனா? அப்படிதான் சின்ராஸ் நான் கேட்பேன். இவ்வளவு பெரிய வரம் கேட்கலாமான்னு சொல்லி நம்மளுக்கு அறிவோனா? சாமி, அப்ப கடைசி வரையும் எனக்கு வரவே கிடையாதா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.